நாட்டில் உள்ள 140 கோடி மக்களில் 100 கோடி மக்களிடம் அத்தியாவசிய தேவைகளுக்கு தவிர வேறு பொருட்கள் எதுவும் வாங்க பணம் மிஞ்சுவதில்லை. இந்த திடுக்கிட வைக்கும் எண்ணிக்கை இது நாட்டில் அதிகரித்து வரும் வறுமையின் கதையை சொல்கிறது. ப்ளூம் வெண்டர்ஸ் அறிக்கை இவ்வாறு தெரிவிக்கிறது. அதாவது நாட்டின் மொத்த வருமானத்தின் 57% அதன் டாப் 10% பணக்காரர்களிடம் உள்ளது. நாட்டின் 50% ஏழைகளிடம் வெறும் 15% மட்டுமே உள்ளது. நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பு கடந்த 50 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவில் உள்ளது. நாட்டில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஏழைகள் மேலும் ஏழையாகி வருகின்றனர். ஒரு பக்கம் நடுத்தர வர்க்கத்தினரின் பாக்கெட் காலியாக பணக்காரர்களின் கஜானா நிரம்பி வழிகிறது. ஏழைகளின் ஏழ்மை தொடர் கதையாகி வருகிறது. ஏற்கனவே பணக்காரர்களாக உள்ளவர்கள் மேலும் பணக்காரர்களாகி வருகின்றனர். இது மோடி அரசின் அனைத்து கொள்கைகளும் முதலாளித்துவ மக்களுக்காகவே வகுக்கப்படுகின்றன என்பதையே காட்டுகிறது. நரேந்திர மோடி பணக்காரர்களுக்காக வேலை செய்கிறார். அவருக்கு ஏழைகளின் துன்பங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை.